பைனாப்பிள்ஸ். நாங்க வந்து காலங்கத்தால எத்தனை மணி எழுந்திரிச்சோம்? 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போறோம். சாப்பாடு புதியாலாம் பாருங்க, குடும்பம் குத்து விளக்கு மாதிரி இருக்கா. வாவ். நெக்ஸ்ட் not nice. Sweet. Sweet and they put one kind of cream inside. No cream. The bread is not fresh. Bread is not crumbling. The bread is crumbling. No choice. We got nowhere to go, so we have to take this. கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி கடைக்கு வர மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்மளோட டேஸ்ட் இல்லைனாலும் ஓகே, லுக்ஸ் நைஸ். ஆனால் ஈலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. இன்னைக்கும் ஜீன்ஸா வேற ஏதாவது பெயிண்ட் வச்சுருக்கீங்களா? கிழிஞ்சு போன ஜீன்ஸ். இங்கே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஒன்றும் நல்லாவே இல்லை. நம்மள பாதி பேர் வந்து ஒரு கேக் ஷாப் இருக்கு, அதில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உதயப்பா கேக் ஷாப். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ குலதெய்வ டெம்பிளுக்கு வந்திருக்கோம். முக்கியமாக பார்த்து வந்ததே இங்கே உள்ள சாமி தான். ஆனால் எனக்கு சாமி வேற யாரும் இல்லை, நான் காட்டுறேன். வா, என்ன அழகு, எத்தனை அழகு. ஓகே, இப்போ நீங்களாம் வந்து உதயாவோட அவுட்ஃபிட்டை பாருங்க. பாருங்கள் பாருங்கள், அழகா உண்மையிலேயே ஒரு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி இருக்கு. இப்படி போனாதான் இப்படிதான் மைக்கா போட்டேன். இதே என்ன சாவடிக்க போறா போகணும். குடும்பத்தார்கள் போயிட்டாங்க. என்னோட பிளான் வந்து நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். அழகா இருக்கு. இது செம்பனூர்ல இருக்கிற ஒரு கோயில். புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி பிரிட்டி. ஏ சரி, நாங்க வந்து உள்ள போறோம். பைரவெல்லாம் நம்மள வரவே இருக்கு. யாரு பார்த்து என்ன வேணா பண்ற ஷோவி. ஹாய். இங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குளம், மாடு எல்லாம் எல்லாமே இருக்கு. இது திடீர்னு வந்து மதன் நம்ம கிட்ட சொல்லிருக்கா, என்னமோ கோழிய வெட்ட போறாங்களாம். அதுவும் நடு ஓட்டுறாங்க. நம்ம வந்து இத நம்பல. பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு உண்மை தெரியாத மாதிரி பாப்பாம. ஹாய் சொல்லு ஷோபி. ஹாய் ஹாய். இப்பதான் சாமி கும்பிட்டு வெளியே வந்திருக்கோம். இப்படி எல்லாம் ஒரு மெஸ்ஸி ஆயிடுச்சு. ரொம்ப சூடா இருக்கு, வெயிலா இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா வந்து எங்களை வந்து மாலை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி அழகா வாவ் மாதிரி அழகா அலங்கரிச்சு அனுப்பியிருக்காங்க. வழியெல்லாம் எலுமிச்சை பழம் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வணக்கம் மாலை. வாவ், வெரி வாவ். She's our selfie queen in the Malay also. Wow, Zeus பின்னாடி ஓடுறான். Okay, nice. Wow, couple photo. Couple photo. Okay. இப்போ நாங்க வந்து தேங்காய் உடைக்க போறோம். Wow. இப்போ நம்ம வந்து மதுரையில ஏதோ ஒரு ரூட் இருக்கோம். சாமியா கிடக்கு வடை முன்னாடி சாமி இருக்கு. பாதியில சாப்பிட்டு வடையை பட்டி என்னாச்சு பட்டி? எங்க இருக்கு பட்டி பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிடும். பட்டி இதான் பட்டி. படிச்சு அது வேற என்னமோ. மதுரையில பீ கூட வேற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க வந்து கணேஷ் மெரிடியன் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்து சாப்பிடறதுக்கு ஆரம்பமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. மெரிடியன் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனா இந்த வெஜிடேரியன்ங்கிற இடத்த நம்ம கிட்ட சொல்லல. வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன். சரி, நம்ம தெருவில் அங்க போய் சாப்பிடுவோம். தெருவில்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நாங்க வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றோம். தாலி 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 அவங்க இன்னும் வந்து தாலிலேயே இருக்காங்க ப்ரோ. நல்லா தமிழ்ல கல்யாணம் பண்ணா அப்பவே தாலி கட்டி இருக்கலாம்ல. மங்கள் சூத்ரா கிங்கல் சூத்ரான்ட்டு இப்ப தாலி தாலின்னு அலைங்க. ரொம்பவே வித்தியாசம்
வித்தியாசமா இருக்கு நாங்க போன கடைகள்லாம் விட. நான் தண்ணி கேட்டா கூட நீங்களே போய் எடுத்துக்கோங்க, அது ஓகே ஓகே ஃபைன் தான். ஏன்னா நம்ம கோழி சோடா மாதிரிலாம் தண்ணி எடுக்கும் போது நம்ம சோத்துல கழிச்சுட்டா அது திறக்க கூட நம்மளால முடியாது, அது கூட அவங்க ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் மற்ற டேபிளுக்கு அப்பளப்பூலாம் கிடக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த காய்கறி அப்புறம் இது இவளுக்காவது சாம்பார் ஊற்று, எனக்கு அது கூட இல்லை. இவங்களுக்கு இலை மட்டும் தான் வந்துருக்கு. சர்வீஸ் நல்லா இல்லை, டென்ஷன் ஆகுது, நல்லாவே இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்பளப்பூ இங்கே கொண்டு ஓட்டிட்டான்னு பார்க்குறோம். சரி, ஆக்சுவலி வந்து அந்த சாப்பாடு அவ்வளோ பேடாலாம் இல்லை, கொஞ்சம் பேடா தான். ஆக்சுவலி அந்த சோறுலாம் நீங்க இங்க வந்தீங்கன்னா சோறுலாம் எடுக்காதீங்க, செட் மீல்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் நூடுல்ஸ் அந்த மாதிரி எடுங்க, அதுதான் நல்லா இருக்கு. ஸோ அதுதான் நாங்க நினைக்கிறோம். அதாவது உங்களுக்கு எங்களை மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுன்னா செட் மீல்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா அதில் அந்த சாம்பார் ரசம்லாம் நல்லா இல்லை, காரக்குழம்பு முக்கியம் இருந்துச்சு. ஊருக்காக கூட அவங்க கொடுக்கல, நாங்கள் கேட்டோன்னு தான் கொடுத்தாங்க. அதனால வந்து செட் மீல்ஸ் வாங்காதீங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஃபைனலி குழம்புலாம் வந்துருச்சு. இது வந்து ரசம், சாம்பார், கார குழம்பு. அதனால நாங்கள் வந்து இப்போ தக்காளி சாதம் அப்புறம் பன்னீர் நூடுல்ஸ் சாப்பிடுவோம். நூடுல்ஸ் வந்து கோபி நூடுல்ஸ், பன்னீர் நூடுல்ஸ், மஷ்ரூம் நூடுல்லாம் இருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் போரிங், அதனால நம்ம பன்னீர் எடுத்துட்டோம். இது எப்படி இருக்கு? எனக்கு வந்து பன்னீர் நூடுல்ஸ் வந்து நல்லா இருக்கு. அங்க பாருங்க, அங்க ரியாக்ஷன் பன்னீர் நூடுல்ஸ். செண்பகமே செண்பகமே நெக்ஸ்ட் டைம் தெரியாதுல்ல உனக்கு. சரி வரும்